இப்ப யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்படின்னு சொன்னா நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், யார் அதிகமாக குர்ஆன் ஓதுகின்றாரோ அவரை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பால் அவருடைய பொறுப்பை தன்னுடைய பொறுப்பாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். மேலும் அவருக்கு ஒரு வானவரை அல்லாஹ் பொறுப்பாளராக ஆக்கிடுவான். அவர் கூடயே போ, அவர் குர்ஆன் ஓதி இருக்கிறார், அவர் கூட போய் உட்காரு, அவர் குர்ஆனோடு தொடர்புல இருக்கிறார், அவர் எங்க போனாலும் நீ பின்னாடியே போ, அவர் குர்ஆனோடு தொடர்புல இருக்கிறார், அவரை எந்த கெட்டதும் தாக்கிடக்கூடாது, அவர் குர்ஆனோடே இருக்கிறாரு, அவரை யாரும் எந்த இடத்திலையும் அவருக்கு அசிங்கம் ஏற்படுத்திடக்கூடாது, அவருக்கு கண்ணியம் ஏற்படுத்தணும், அவருக்கு கேவலம் ஏற்படுத்திடக்கூடாது என்பதாக அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பாளரை நியமிக்கிறான். அவர் எங்க போனாலும் அந்த வானவர், அந்த பொறுப்பாளர் அவர் கூடயே இருப்பாரு, அவருடைய கெட்டதை எல்லாம் விலக்கி வைப்பார், நல்லதை எல்லாம் அவருக்கு மிக இலகுவாக லேசாக ஆக்கி வைப்பார். அப்ப நல்ல காரியங்களை அவர் ரொம்ப இலகுவாக செய்வார். யாரிடத்துல குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் வந்துருச்சோ அமலன் சாலிகா, அவருடைய செயல்களையும் அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கிடுவான், அவருக்கு ஒரு சிறந்த பொறுப்பாளரை வழங்குவான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும் சகோதரர்களே. குர்ஆனைக்கு எவர் ஒருவர் அதிகமாக ஓதுறாரோ, குர்ஆனோடு எவர் தொடர்புல இருக்கிறாரோ, அல்லது குர்ஆன் ஓதக்கூடிய அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு யார் உதவி செய்கிறாரோ அல்லது அதை யார் நடத்துகிறாரோ, இது இவர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அதே போல இரண்டாவது, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ, அல்லாஹ்விற்காக வேண்டி யார் தன்னை அர்ப்பணித்தாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு சிறந்த பொறுப்பாளரை ஏற்படுத்துவான். அவர் எங்கு சென்றாலும் அவர் கூட ஒரு பொறுப்பாளரை அல்லாஹ் நியமிச்சு வச்சிருவான். அல்லாஹ் அவருடைய தேவைகளை தன்னுடைய தேவைகளாக, அவருடைய பொறுப்புகளை தன்னுடைய பொறுப்புகளாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வார். அதே போன்று ஆசையோடும் உற்சாகத்தோடும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை யார் நிறைவேற்றுகின்றாரோ, ஏனோதானோ என்பதாக நிறைவேற்றாம ஆசையோடும் உற்சாகத்தோடும் ஒரு இறை கட்டளைகளை நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தொழுகை, ஒரு நோன்பு, ஒரு ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ்ஜு செய்யறார், இது இல்லாம அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் என்னென்ன நலவுகள் எல்லாம் இருக்குதோ, ஒரு குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், ஒரு திக்ரு செய்யறதா இருக்கட்டும், அல்லது மக்களை நல்ல காரியங்களுக்கு ஒன்று திரட்டுவதாக இருக்கட்டும், அல்லது சண்டை போட்டுக்கொண்டு இருவரை சமாதானம் செய்து வைக்கிறதாக இருக்கட்டும், கணவன் மனைவியினுடைய விஷயத்துல பிரிவினை ஏற்படுத்தாமல் அதுல அவர் அந்த இருவருக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், மக்களுக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்குறதாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலும் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல உள்ளது. இதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஆசையோடும் உற்சாகத்தோடும் எவர் செயல்படுறாரோ அவருக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் ஒரு பொறுப்பாளரை நியமிக்கின்றான். அவருடைய பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்வான். அதே போன்று எவர் ஒருவர் பள்ளிவாசலோடு தொடர்பு